ஹாப்பி ரிப்பப்ளிக் டே சகோ. இந்தியா இங்கிலாண்டை வச்சு செய்யறாங்க அப்படின்ற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. என்ன சகோ திடீர்னு தெலுங்குலாம் பேசுறீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. மத கஜராஜா தமிழ்ல பெரிய ஹிட்டான ஒரு காரணத்தால இப்ப ஆந்திராக்குள்ள நுழையிறாங்க, அதாவது தெலுங்குல ரிலீஸ் பண்றாங்க. அப்படின்ற போது நானும் கொஞ்சம் தெலுங்கு ட்ரை பண்றேன் சகோ. நேத்திக்கு திலக் வர்மா வேற லெவல்ல பேட்டிங், மஞ்சிகா பாக பேட்டிங் செய்சாரு திலக்கு அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். அப்பப்ப தெலுங்கு வருங்க. அது தவிர இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பயபுல்ல அஸ்வின் ருத்ராஜ் கைக்வாட் டீம்ல இல்லன்ற வருத்தத்தை அவரும் தெரிவிச்சிருக்காரு. அதற்கான காரணத்தையும் சொல்லியிருக்காரு. அதையும் கொஞ்சம் எட்டி பார்க்கலாமே. தம்பி ருத்து கடைசி 5 T20 இன்டர்நேஷனல் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 100, அது தவிர கடைசி 2 இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 70, ஒரு 40 அப்படின்னு பர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயர் ஏன் பின்னுக்கு தள்ளப்பட்டார் அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளுக்கு வருது இல்லையா. நல்லா இந்தியாவுக்கு பர்ஃபார்ம் பண்றவங்க அந்த காம்படிஷன் சர்க்கிளே அவங்க ஆட்டோமேட்டிக் சாய்ஸா இருக்கணும். நல்லாவும் இந்தியாவுக்கு பண்ணிட்டு அந்த கும்பல்ல போய் நில்லுப்பா, திருப்பி நிறைய காம்படிஷன் இருக்கு, அதுல இருந்து ஒன்னு செலக்ட் பண்றோமோ இல்லையா டிசைட் பண்ணணும்னு சொல்றதே ஒரு தவறான விஷயம் இல்லையா சகோ. கவலைப்படாதீங்க சகோ, அவர் மஞ்சிகா பிளேயர், அவருடைய வேலையை அவர் அழகா பண்ணிட்டு இருக்கிற ஒரு காரணத்தினால் வாய்ப்பு அவருடைய மடியில தானா வந்து விழும். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கேட்கணும்னு தோணுதுன்னா, ఇక్కడ ఏమి జరుగుతుంది, அதாவது என்னடா நடக்குது இங்க அப்படின்றத தெலுங்குல டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னேன். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஆந்திரா பார்டருக்குள்ள போய் நான் என்ட்ரி ஆகிறேன். நான் தெலுங்கு தப்பா பேசினாலும் அந்த படத்துல எனக்காக ஒருத்தர் டப்பிங் பேசியிருப்பாரு, அவர் அழகாத்தான் பேசியிருப்பாரு. என்ன சொல்றீங்க சகோ? ஹாவ் அ நைஸ் டே சகோ.